Hello everyone, welcome to our channel. In the video class 7 term 1 chapter 1 number system example sums வந்து பார்க்க போறோம். 1.1ல இருந்து 1.9 வரைக்கும் இருக்கிற example sums வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டிஸும் வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே வந்து என்னென்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோல வந்து நம்ம கவர் பண்ணுவோம். அண்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்ன, அடிட்டிவ் ஐடென்டிட்டினா வந்து என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1 வந்து பார்க்கலாம். ஆட் த ஃபாலோயிங் இன்டீஜர்ஸ் யூசிங் நம்பர் லைன். நம்பர் லைன் யூஸ் பண்ணி இன்டீஜர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்பவுமே நம்ம ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தோம். இப்போ எப்பவுமே ஸ்டார்டிங் வந்து 0ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆட் 10 அண்ட் -15. அப்போனா 10 + -15 அப்படின்றது தான் வந்து அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் 0ல இருந்து 10 ஸ்டெப்ஸ் வந்து ஃபார்வர்ட், பிளஸ் இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட், மைனஸ் இருந்ததுன்னா பேக்வேர்ட்ல வந்து நம்ம வைக்கணும். ஸோ இப்போ 0ல இருந்து 10 வரைக்கும் வந்து மூவ் பண்றோம். ஸோ 0ல இருந்து 10 வரைக்கும் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ -15 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்க என்ன ஆகும், இப்ப இங்க இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து பேக்வர்ட் வந்து போகணும். 15 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம போகணும். ஸோ இங்க வரைக்கும் வந்து 10 வந்துடும். ஸோ அப்போ 11, 12, 13, 14 அண்ட் 15. ஸோ அப்போ நம்மளுக்கு -5ல வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஆன்சர் வந்து என்னது, -5 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ நம்பர் லைன் இல்லாமல் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றதும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வந்து -7 அண்ட் -9. ஸோ அப்போனா -9 ப்ளஸ் -7 ப்ளஸ் -9 அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்லேயே எடுத்துக்கலாம். ஸோ -9 ப்ளஸ் -7 போட்டாலும் எதுவும் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, ஏன்னா ப்ளஸ் சைன் இருக்கு நடுப்புற. ஆனாலும் வந்து அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்லேயே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு -7. ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ 0ல இருந்த மைனஸ் இருக்கு, நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா ஸ்டெப்ஸ் வந்து பேக்வர்ட்ல போகும். ஸோ 0ல இருந்து -7 வரைக்கும். அண்ட் -9 அடுத்தது வந்து என்னது, திருப்பியும் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் அதான் வந்து ஆயிடும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், -9. திருப்பியுமே வந்து -7ல இப்போ இருக்கு. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணணும், இங்க வந்து நம்ம 9 ஸ்டெப்ஸ் வந்து பேக்வேர்ட்ல வந்து போகணும் மைனஸ் இருக்கிறதுனால. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்போனா -16 வரைக்கும் வந்து வரும். ஸோ ஆன்சர் வந்து என்னது, -16. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 1.2 வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1.2ல ஆட் -40 அண்ட் 30 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும் போது எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ -40 + 30 இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஒன்று வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 இன்டீஜர்ஸ் வந்து இருக்கு, அதை ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நம்பரும் வந்து இன்டீஜரா தான் வந்து இருக்கும். அதே மாதிரி 2 இன்டீஜர்ஸ் சேம் சைன்ல வந்து நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா அப்போ வந்து என்னவாகும், நம்மளுக்கு ஆன்சரும் வந்து அதே சைன்ல தான் வந்து வரும். ஆனா டிஃப்ரெண்ட் சைன்ல வந்து நம்ம இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணி பிகர் நம்பரோட சைனை வந்து நம்ம போடணும். இந்த கான்செப்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நான் வந்து உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ 1ம் 3யும் வந்து நம்ம எடுத்துக்கலாம், இல்லாட்டினா 2 and 4 என்ன நம்பர், எனி 2 நம்பர்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன், அதை வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ 1 and 3 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ +1 + 3 இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன். என்ன ஆகுது, 1ம் வந்து 1க்கும் பிளஸ் இருக்கு, 3க்கும் பிளஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்னவாகும், ரெண்டுமே வந்து சேம் சைன். அப்போ வந்து நம்ம ஆட் பண்ணி அதே சைனை வந்து போட்டுடுறோம். ஸோ அப்போனா +4 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ இதே வந்து ரெண்டுத்துக்குமே மைனஸ் சைன், -1
பிளஸ் மைனஸ் 3 வந்து இருக்கு. ஸோ அப்போ வந்து இங்க என்ன ஆகும், -1 பிளஸ் இன்டு மைனஸ் -3. ஸோ இட் வில் பி, இப்போ இங்க என்ன இருக்கு, ரெண்டு சேம் சைன் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ 1 பிளஸ் 3 வந்து 4 வந்துடும். இங்க வந்து என்ன சைன் இருக்கு, அதே சைனே போடணும், மைனஸ் வந்து போடணும். இப்போ இது ரெண்டுமே வந்து சேம் சைன் இருந்தா நம்ம பண்ண வேண்டியது. இப்போ இதே வந்து டிஃபரண்ட் சைன் இருக்கு. இப்போ வந்து +1 -3 இருக்கு, அதாவது பிளஸ் ஆஃப் -3 இப்படின்னு வந்து இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ரூல் வந்து அப்ளை பண்ணோம். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும். ஸோ அப்பனா நம்மளுக்கு 1 -3 வந்து ஆயிடும். ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ பிகர் நம்ம எப்படி நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம், பிகர் நம்பர் மைனஸ் அ ஸ்மாலர் நம்பர், நீங்க அது மாதிரியே பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 3 - 1 வந்து 2 வந்துடும். இங்க எது பிகர் நம்பர், 3 தான் பிகர் நம்பர். பிகர் நம்பரோட சைன் வந்து என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. ஸோ -2 வந்து போடணும். இப்போ இதே -1 +3 அப்படின்னு வந்து இருக்கு, எல்லாமே ஒண்ணுதான். அதாவது இங்க வந்து நான் போடவே இல்லை, அப்படின்னாலுமே வந்து ஒண்ணுதான். இங்க வந்து நம்ம போட்டிருக்கோம் தனியா. ஸோ எப்படி வேணாலும் வந்து எழுதலாம். ஸோ -1 +3 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ வந்து என்ன இருக்கு, டிஃபரண்ட் சைன் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணிக்கணும். 3 - 1 2 வந்துடும். பிகர் நம்பரோட சைன் என்னது, பாசிட்டிவ். ஸோ +2. ஸோ இவ்வளவுதான் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. அதாவது நம்பர்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றது, ரூல்ஸும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரூல்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றது நான் இங்க எழுதுறேன், அதுவுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பிளஸ் இன்டூ பிளஸ், அதாவது ரெண்டுமே பிளஸ் இன்டூ பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்பர் வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். மைனஸ் இன்டூ மைனஸ் வந்தாலும் பாசிட்டிவ் தான். அதே மாதிரி பிளஸ் இன்டூ மைனஸா இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் வரும். மைனஸ் இன்டூ பிளஸ்ன்னு வந்துச்சுன்னா வந்து மைனஸ்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ். எங்க இதை அப்ளை பண்ணுவோம்னா, இப்ப இங்க பார்த்தோம்ல, இப்ப இந்த பிராக்கெட்ல இருக்குல்ல, பிளஸ் இன்டூ மைனஸ் என்ன வரும், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஸோ அதனாலதான் நான் இங்க -3 அப்படின்னு வந்து போட்டிருக்கேன் அடுத்த ஸ்டெப்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல வந்து நான் ஏன் -3 போட்டிருக்கேன்னா, இந்த ரூல் அப்ளை பண்ணி நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ அதே மாதிரிதான் இங்க பிளஸ் இன்டூ பிளஸ் என்ன வரும், பிளஸ், பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ். ஸோ இந்த ரூல்ஸும் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ப்ராசஸும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம செம்ம ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ சப்டிவிஷன் -40 + 30 இதை வந்து ஆட் பண்றோம். ஸோ இப்போ இங்க என்ன இருக்கு, டிஃபரண்ட் சைன் வந்து இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 40 - 30 வந்து என்ன வரும், 10. பிகர் நம்பரோட சைன் இங்க எது பிகர் நம்பர், 40 தான் பிகர் நம்பர். அதோட சைன் என்ன, மைனஸ், மைனஸ் போட்டுக்கணும். அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து 60 அண்ட் -50. ஸோ 60 பிளஸ் ஆஃப் -50 இதை தான் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம், பிளஸ் இன்டூ மைனஸ் என்னவாயிடும், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆயிடும். ஸோ 60 - 50 ஆயிடும். இப்போ ரெண்டு நம்பருக்கும் இது வந்து பிளஸ், இங்க வந்து மைனஸ் இருக்கு. அப்ப வந்து வேற வேற சைன் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். 60 - 50 10 வந்துடும். பிகர் நம்பர் எது, 60. 60யோட சைன் என்னது, பிளஸ். ஸோ +10. So example 1.3. So இப்போ add -70 and -12. So -70 plus -12 வந்து நம்ம பண்றோம். So again இங்க வந்து ரூல் அப்ளை பண்ணலாம். பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் வந்துடும். ஸோ -70 -12. இங்க என்ன இருக்கு, ரெண்டுத்துக்குமே சேம் சைன். அப்ப என்ன பண்ணணும், ஆட் பண்ணிட்டு அந்த சைனை போட்டுடணும். 70 + 12 வந்து எவ்வளோ, 82. என்ன சைன் இருக்கு, மைனஸ் இருக்கு, மைனஸ் போட்டுட்டோம். ஸோ அவ்வளவுதான். அண்ட் இங்க வந்து நெக்ஸ்ட் 103 + 39. ஸோ 103 + 39 ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் நம்பர் தான். அப்படியே வந்து ஆட் பண்ண வேண்டியது. 103 39. ஸோ 9 இது வந்து 12 வந்துடும், 4 142. ஸோ ஆன்சர் வந்து என்னது, 142. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணணும்ன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் சொல்லி கொடுத்த இந்த சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இதை ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன ஒரு பெரிய நம்பர் கொடுத்து சால்வ் பண்ண சொன்னாலும் சால்வ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.4 வந்து நம்ம பார்க்கலாம். சப்மரைன் இஸ் அட் 32 feet below the sea level. Then it moves up 8 feet. Find the depth of the submarine அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சப்மரைன் வந்து சி லெவல்ல இருந்து 32 feet கீழே வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், -32 அப்படின்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம்.
ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா, இட் இஸ் ரெப்ரசன்டட். நான் வந்து இந்த லைனை திருப்பி எழுதல, அதுக்கு பதிலாக தான் அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ த சப்மரைன் இஸ் அட் 32 feet below the sea level. இதை வந்து இட் இஸ் ரெப்ரசன்டட் as எப்படி, இதை வந்து below the sea level அப்பனா என்ன பண்ணணும், as -32. then it moves up 8 feet. ஸோ அப்ப என்ன ஆகுது, 8 feet வந்து மேல வந்து மூவ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. moves up 8 feet அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்பனா it is represented as +8. find the depth of the submarine அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சப்மரைன் வந்து அந்த சீல வந்து என்ன டெப்த்ல வந்து இருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ therefore the submarine is located at, எப்படி கண்டுபிடிப்போம், -32 + 8. ஸோ இங்க வந்து டிஃபரன்ஸ் சைன் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பரோட சைனை வந்து போடுறோம். ஸோ அப்போ 32 - 8 வந்து நம்மளுக்கு என்ன வரும், 24 வந்து வரும். பிகர் நம்பர் எது, 32 தான், அதோட சைன் என்ன, மைனஸ். ஸோ -24. ஸோ அப்ப நம்ம என்ன எழுதணும், therefore the submarine is located at -24. அப்படின்னா என்ன அர்த்தம், it is located 24 feet below the sea level. இதான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 1.5, அதாவது எக்ஸாம்பிள் 1.5 வந்து பார்க்கலாம். Sita saved 225 rupees and she has spent 400 rupees on credit basis. Example 1.5, Sita saved 225 rupees and she has spent 400 rupees on credit basis for the purchase of a stationery. Find her due amount அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சீதா கிட்ட வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்கு, எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்க, 225 rupees. ஸோ த அமௌண்ட் சீதா ஹேஸ் எவ்வளோ, 225 rupees. அண்ட் அடுத்தது என்ன இருக்கு, she has spent 400 rupees on credit basis for purchase of stationery. ஸோ ஸ்டேஷனரி வந்து on creditல வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. the amount spent for stationery on credit rupees 400. ஸோ டியூ அமௌண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணோம், ஸோ டியூ அமௌண்ட் டு பி பேடு எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட எவ்வளோ இருக்கு, அவங்க கிட்ட வந்து 225 rupees சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல வந்து அவங்க ஸ்டேஷனரி வந்து வாங்குறாங்க, 400 rupeesக்கு ஸ்டேஷனரி வாங்குறாங்க கிரெடிட் பேசிஸ்ல. ஸோ அப்போ வந்து டியூ அமௌண்ட் அவங்க எவ்வளவு பே பண்ணணும், ரிமைனிங் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஸோ 225 இது வந்து பிளஸ் -400. ஏன் -400 போட்டிருக்கோம் அப்படின்னா, இதை வந்து அவங்க செலவு பண்ணிருக்காங்க, ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து அவங்க கிட்ட இருந்த அமௌண்ட். ஸோ அதனால வந்து நம்ம இங்க -400 அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ இங்க என்ன பண்ணணும், ரெண்டுமே வந்து என்னது, வேற வேற சைன். அப்ப என்ன பண்ணணும், நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பரோட சைனை வந்து நம்ம போடணும். ஸோ அப்போ 400 - 225. ஸோ 571. ஸோ 175 வரும். பிகர் நம்பர் எது, 400, அதோட சைன் மைனஸ். ஸோ -175 rupees. ஸோ டியூ அமௌண்ட் வந்து எவ்வளோ அவங்க பே பண்ண வேண்டியது, 175 rupees வந்து அவங்க
பே பண்ணும். ஸோ therefore சீதா has to pay rupees 175. அவ்வளோதான் வந்து எக்ஸாம்பிள் 1.5. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 1.6 வந்து பார்க்கலாம். Example 1.6, from the ground floor a man went up 6 floors and came down 6 floors. In which floor is he now அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எங்க ஸ்டார்ட் பண்றாங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல. அவர் வந்து எத்தனை ஃப்ளோர் வந்து அவர் கிளைம் பண்ணி போறாரு? அவர் வந்து 6 ஃப்ளோர்ஸ். அப்ப வந்து என்னது பிளஸ் 6 வந்து வந்துடும். அண்ட் கேம் டவுன் 6 ஃப்ளோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் he came down minus 6. ஸோ அப்போ இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ லேண்டிங் பாயிண்ட் plus 6 minus 6 which is 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து இருக்காரு. So the man is in the ground floor. Therefore the man is in the ground floor. Next example 1.7 பார்க்கலாம். are 120 plus 51 and 51 plus 120 equal அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் 1.7 வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன் வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த எக்ஸாம்பிள் 1.7 வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன். ஸோ அடிஷன் ஆஃப் இன்டீஜர் வந்து என்னது? இஸ் அன் இன்டீஜர். அதாவது ரெண்டு இன்டீஜர் நம்பரை வந்து நான் ஆட் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு ஏவும் பியும் வந்து இன்டீஜர்ஸ். நான் இன்டீஜர்ஸ்னா என்ன அப்படின்றது இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ், 0, நெகட்டிவ் நம்பர்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து இன்டீஜர்ஸ். ஸோ ரெண்டு நம்பர் இன்டீஜர் நம்பரை நான் ஆட் பண்ணும் போது எனக்கு ரிசல்டண்டா கிடைக்கிற அந்த நம்பருமே வந்து ஒரு இன்டீஜரா தான் வந்து இருக்கும் அப்படின்றது தான் வந்து ரூல். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பேர் வந்து என்னன்னு சொல்லுவோம்? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஏ அண்ட் பி இன்டீஜரா இருந்துச்சுன்னா ஏ பிளஸ் பி வில் ஆல்சோ பி அன் இன்டீஜர் அண்ட் திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நோன் அஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வந்து என்னன்னா ஆர்டர் ஆஃப் 2 இன்டீஜர்ஸ் வந்து மாறினாலும் பரவாயில்ல, ஆனா நம்மளுக்கு ரிசல்டன்ட் ஆன்சர் சேமா தான் இருக்கும். ஒரு 2 இன்டீஜரை வந்து நான் ஆட் பண்றேன், அப்போ அதோட ஆர்டரை வந்து நான் மாத்தி ஆட் பண்ணாலுமே எனக்கு வந்து சேம் ஆன்சர் தான் வந்து எனக்கு வரும் அப்படின்றது தான் வந்து என்னது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ -7 பிளஸ் -5 வந்து இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வந்து என்னது ரெண்டும் என்ன வரும்? பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் வரும். ஸோ -7 -5. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? -12 வந்து எனக்கு வரும். நான் இப்போ இதுவே -5 பிளஸ் -7 வந்து பண்றேன். அப்ப என்ன வரும்? -5 -7 which is -12. ஸோ நான் வந்து இது ரெண்டுமே இன்டீஜர்ஸ். இதோட ஆர்டரை நான் மாத்தி பண்ணாலுமே எனக்கு வந்து என்ன கிடைக்குது? அதே இன்டீஜர் சேம் இன்டீஜரே ஆன்சரா வந்து கிடைக்குது. and this is known as commutative property. So any integer a and b எடுத்துட்டோம் அப்படின்னா a plus b will be equal to b plus a. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்கலாம். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வந்து என்னது? இப்போ வந்து நம்ம 3 இன்டீஜர்ஸ் வந்து எடுத்துப்போம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில 3 இன்டீஜர்ஸ் வந்து இன்வால்வ்டா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பிரேசஸ் வச்சு வந்து நம்ம குரூப் பண்ணுவோம். ஸோ அந்த குரூப் பண்றதை வச்சு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ வேல்யூ ஆஃப் இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ -7 பிளஸ் -2 பிளஸ் -9. நான் வந்து இப்போ இதை எடுத்துக்கிறேன். இது வந்து 3 இன்டீஜர்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ -7 பிளஸ் இப்போ இங்க என்ன வரும்? -2 பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் -2 -9 -11.
திருப்பியும் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். ஸோ -7 -11 which is -18. இப்போ இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து இப்போ மாத்தி வந்து நம்ம அப்ளை பண்றோம். -7 பிளஸ் -2 இது வந்து பிராக்கெட்ல வரும் பிளஸ் -9. இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இங்க என்ன பண்ணுவோம், -7 மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் -2. இப்போ இது பிராக்கெட்ல இருக்கு பிளஸ் ஆஃப் -9. ஸோ இப்போ இங்க -9 பிளஸ் இன்டு மைனஸ் -9 which is -18. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துலயுமே பார்த்தோம்னா இது மாதிரி தான் நம்மளுக்கு சேம் ஆன்சரே வந்து கிடைக்குது. ஸோ இப்போ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுவோம், ஃபார் எனி இன்டீஜர்ஸ் integer a b c நம்மளுக்கு வந்து என்ன வரும், ஸோ a plus b plus c is equal to a plus b plus c. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா வந்து அதை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து additive identity அப்படின்னா என்னன்னு வந்து பார்ப்போம். ஸோ additive identity அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு இன்டீஜர் எடுத்திருக்கோம், அந்த இன்டீஜர் கூட ஜீரோ கூட அந்த இன்டீஜரை வந்து ஆட் பண்றோம். எனக்கு என்ன கிடைக்கும், அதே இன்டீஜரே வந்து ஆன்சரா வரும். -3 பிளஸ் 0 பண்ணாலும் -3 தான் வந்து வரும். அண்ட் -27 பிளஸ் 0 பண்ணாலும் எனக்கு வந்து -27 அப்படியே தான் வந்து வரும். ஸோ ஒரு இன்டீஜர் எடுத்திருக்கோம், அது பாசிட்டிவா இருக்கட்டும், நெகட்டிவ் இன்டீஜரா இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து ஜீரோவா வந்து இருக்கட்டும். ஸோ எந்த ஒரு இன்டீஜர் எடுத்தாலுமே அதை வந்து நான் திருப்பியும் ஜீரோவோட நான் ஆட் பண்ணும் போது எனக்கு என்ன கிடைக்கும், அதே சேம் இன்டீஜரே வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டினால நம்ம என்ன சொல்லலாம்னா, ஜீரோவை வந்து என்னன்னு சொல்லலாம், ஐடென்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம், இல்லைன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதனால வந்து ஜீரோவை நம்ம என்ன சொல்லுவோம், ஜீரோ இஸ் கால்ட் ஐடென்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு addition or additive identity. So any integer a னு வந்து எடுத்திருக்கேன். So for any integer a, so a plus 0 is equal to a. This is equal to 0 plus a. So எப்படி எந்த ஆர்டர்ல எழுதினாலும் நம்மளுக்கு a தான் வந்து கிடைக்கும். So this is additive identity. நெக்ஸ்ட் வந்து additive inverse வந்து பார்க்க போறோம். So additive inverse அப்படின்னா என்னன்னா, ஒரு இன்டீஜர் வந்து நம்ம எடுத்திருக்கோம், அதோட அப்படியே வந்து அதோட ஆப்போசிட் சைன் வந்து நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து ஜீரோவே வந்து ஆன்சரா வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் -15 வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ -15 பிளஸ் 15 என்ன வரும், ஜீரோ தான் வந்து எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி 21 -21 பண்ண என்ன வரும், எனக்கு ஜீரோ தான் வந்து வரும். ஸோ இதே தான் 21 பிளஸ் ஆஃப் -21 பண்ணாலும் எனக்கு ஜீரோ தான் வரும். அதாவது பிளஸ் இன்டு மைனஸ் திருப்பியும் -21 ஆயிடும், ஜீரோ தான் வந்து வரும். ஸோ அதுதான் வந்து என்னது, அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ இங்க என்ன சொல்லலாம், நான் -15 இஸ் த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 15 அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லாட்டினா இங்க வந்து என்ன சொல்லலாம், 21 இஸ் த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -21 அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். So therefore for any integer a, minus a is the additive inverse. So a plus of minus a வந்து என்ன வரும், it will be 0. This is equal to minus a plus a நாலும் 0 தான் வந்து வரும்.
ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன். இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சம் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். So example 1.7 are 120 plus 51 and 51 plus 120 equal அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்க பார்த்தோம்னா இப்பதான் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தோம். இது வந்து என்னது சேமா இருக்கு. இந்த ரெண்டும் இன்டீஜர், அதே ரெண்டு இன்டீஜர் ஆர்டரை மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப பார்த்தாவே தெரியுது இது வந்து கம்யூட்டேட்டிவ். ஸோ அப்ப வந்து என்னது they will be equal. ஸோ 120 plus 51 வந்து ஆட் பண்ணும் போது 171 வரும். 51 plus 120 பண்ணாலும் 171 தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு கேஸ்லயுமே ஆன்சர் வந்து சேம் தான். அப்பனா வந்து என்ன எழுதலாம், அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் ஆர் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு வந்து எழுதலாம். இதை நம்ம பார்க்கும் போதே நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரிதான் வந்து இங்கேயும். ஸோ இப்ப இங்க வர கொடுத்துருக்க இன்டீஜர்ஸ் எல்லாமே இங்கேயும் சேமா இருந்தது, பிராக்கெட் மட்டும் தான் மாத்தி போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அது அசோசியேட்டிவ் தான் இருக்கும். ஸோ இங்க -5 இருக்கா, இங்கே -5 இருக்கு, -4 இருக்கா, -4 இருக்கு, -3 இருக்கா, -3 இருக்கு. ஸோ மத்தபடி பிராக்கெட் மட்டும் தான் மாத்தி போட்டிருக்காங்க. இங்க வந்து -4க்கும் -3க்கும் பிராக்கெட் போட்டிருக்காங்க, இங்க -5க்கும் -4க்கும் போட்டிருக்காங்க. அப்ப கண்டிப்பா என்ன பார்க்கும், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்பனா என்ன அர்த்தம், இது ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க, கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். எப்படி, பை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் இப்போ எதுக்கும் செக் பண்ணிடலாமா இது வந்து ஈக்குவலா இருக்கான்ட்டு. ஸோ இது வந்து என்ன எழுதணும், addition of integers are commutative. நெக்ஸ்ட் ஒன், இப்போ இது வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். -4 பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆயிடும், -4 -3 -7. ஸோ -5 பிளஸ் இன்டூ -7. ஸோ இங்க வந்து சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, -12 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இந்த பார்ட் -4 பிளஸ் ஆஃப் -5. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்றோம். அப்போ என்ன வரும், -5 -4 -9. ஸோ -9 -3. ஸோ ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணிட்டு சேம் சைன் இருக்கு, அப்போ ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன சைன் இருக்கோ அதை போடணும். ஸோ இட் வில் பி 12 -12. ஸோ சேமா தான் வந்து இருக்கு. ஸோ அப்பனா வந்து என்ன எழுதணும், அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் ஆர் அசோசியேட்டிவ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 1.8 வந்து பார்ப்போம். ஸோ இப்பதான் வந்து நம்ம பார்த்தோம் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. 0 கூட என்ன இன்டீஜரை நம்ம ஆட் பண்ணாலும் அதே இன்டீஜரே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இங்க என்ன வரும், 0 பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், அப்பனா இங்க என்ன வரும், -2 3 4 5 வந்து வரும். இது வந்து என்னது, அடிட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்றோம். அடுத்தது 2 3 4 7 9 23,479 பிளஸ் இங்க டேஷ் கொடுத்துருக்காங்க, 0 வரணும். ஸோ இது வந்து என்னது, 0 வரணும்னா என்ன வரும், இதோட ஆப்போசிட் சைன், இதே நம்பர் வித் ஆப்போசிட் சைன் வந்துச்சுன்னா 0 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்ப சிம்பிளா வந்து அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 0 வருது, அப்பனா இங்க என்ன நம்பர் வரும் நம்மளுக்கு, -2 3 4 7 9. இது என்ன ப்ராப்பர்ட்டி, அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இங்க அப்ளை பண்றோம் நம்ம. இது வந்து என்னது, அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் தரவா வந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.9 வந்து பார்ப்போம். மென்ஷன் த ப்ராப்பர்ட்டி ஃபார் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இங்க வந்து திஸ் இஸ் அன் இன்டீஜர் அண்ட் திஸ் இஸ் அன் இன்டீஜர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு ஒரு இன்டீஜரே கிடைக்குது. இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி, திஸ் இஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது -15 + 7, இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம என்ன பண்றோம், டிஃபரண்ட் சைன்ல இருக்கு. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பரோட சைனை வந்து நம்ம போடுறோம். ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து இங்க என்ன கிடைக்கும், 8 வந்து வரும், -8 வரும். இங்கேயுமே வந்து அதே தான், ஆனா ஆர்டரை மாத்தி கொடுத்துருக்காங்க. இங்க -15 + 7, இங்க 7 பிளஸ் ஆஃப் -15. அப்படின்னா வந்து என்ன வரும், ரெண்டுமே சேம் இன்டீஜர்ஸ், ஆனா வந்து ஆர்டரை மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து இது என்ன ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ்.
அடுத்தது ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா -10 + 3 -7. ஸோ இது ரெண்டுமே இன்டீஜர். சால்வ் பண்ணும் போது ஒரு இன்டீஜரே வந்து ஆன்சரா வந்திருக்கு. ஸோ இது வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா -7 + -5 -5 + -7. ஸோ இங்க இருக்கிற இன்டீஜரே தான் வந்து இங்கேயும் வந்து இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைட்ல. ஸோ அப்போ இன்டீஜர்ஸ் வந்து சேம், ஆர்டர் மட்டும் மாத்தி இருக்கு. அப்போ வந்து என்ன வரும், சேம் ஆன்சர் தான் வரும் பை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது வந்து 5th சப்டிவிஷன் வந்து பார்ப்போம். ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, -7, இங்கேயும் -7 இருக்கு, -4 இருக்கு, -3 இருக்கு. பிராக்கெட்டை மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்தாவே நான் என்ன சொன்னேன், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இங்க வந்து 0 பிளஸ் வந்து ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வரும், இது அதே ஆன்சரே வந்து வரும். அதாவது 0 கூட எந்த ஒரு இன்டீஜரை வந்து ஆட் பண்ணும் போதும் அதே இன்டீஜரே நம்மளுக்கு ஆன்சரா வரும். இந்த ப்ராப்பர்ட்டி பேர் என்னது, அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த எக்ஸாம்பிள் 1.9 வரைக்கும். அண்ட் இந்த சம்மோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.